திமுக எம்பிக்கள் தங்கள் தொகுதிகளில் வாரத்தில் 4 நாட்கள் தங்கியிருந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜபர்சன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அறிவாலயத்துல எம்பிக்கள் கூட்டமானது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தலைமையில நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எம்பிக்களுக்கு பல்வேறு விஷயங்களை அறிவுறுத்தி இருப்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும், 15 நாட்களுக்கு ஒருமுறை அவர்கள் ஆற்றிய பணி குறித்து அறிக்கையை தனக்கு அளிக்க வேண்டும் என்று மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இக்கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தில் செயல்படுத்தி வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடுபட்ட மகளிருக்கு சேர்த்திடும் வகையில மேற்கொண்டு முகாம்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். மகளிர் தொகை கிடைக்காத தகுதி வாய்ந்த நபர்களுக்கு அது கிடைக்கப்பெற செய்வதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கழக கூட்டணி 40க்கு 40 தொகுதிகளிலையும் வென்று வரலாறு சாதனை படைத்திருக்கிறது. அதற்காக அரும்பாடுபட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதே போல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு களம் காண இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்களும் அரும்பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் 4 நாட்களுக்கு ஒரு முறை தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்றுவதோடு திமுக அரசு மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை தொடர்ந்து மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கையை வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.